ஃப்ரண்ட் ரூட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவரோட ஆக்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அவர் எப்படா வந்து படம் பண்ணுவார், அவரோட படம் எப்படா வந்து அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே வெயிட் பண்ணி வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ரொம்ப நல்லா எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஸோ அப்படி தான் தலைவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ரசிகர் கூட்டமே வந்து இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலுமே வந்து தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தலைவருக்காக பல விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ கோயில் கட்டி கும்பிடுவாங்க. ஸோ இல்லைனா வந்து அவரோட சிலையை வந்து வடிவமைச்சு அவரை வந்து அவ்வளோ அழகாக வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலுமே அவருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயம் எப்படிப்பா உனக்கு பண்ண தோணுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க இருக்கு. அப்படிதான் அவரோட ரசிகர் வந்து ஒரு செயலை வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவரோட படங்கள் அப்படின்னாவே வந்து இந்த படம் வந்துருச்சா, சரி ஓகேப்பா, இந்த படத்தில் அவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார், இந்த படத்தில் அவர் அப்படி பண்ணியிருந்தார், அவர் இப்படி பண்ணியிருந்தார், அவரோட ஆக்டிங் எல்லாம் வேற லெவல், அவர் பண்ணுற ஒவ்வொரு மாதம் இருக்கே வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்டிங்கில் வந்து உண்மையாக ஒரு பிச்சு எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். கூலி படத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து தலைவரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அந்த படத்தில் வந்து இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு, அது ரொம்பவே நல்லா இருக்கு, எல்லா படத்தை விடையும் இந்த படம் வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஹிட் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். கூலி படம் பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்தாலாம் வந்து இந்த கூலி படத்தை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த கூலி படமோட கதையும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபேமிலியா இல்லை, ஃப்ரெண்ட்ஸா இல்லை, எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்க ஏதோ ஒரு ரசிகர் வந்து ஏதோ அவருக்காக ஒன்று பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ பொதுவாக வந்து நமக்கு பிடிச்ச ஆக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து அவங்களுக்காக வந்து பண்ணுவோம். கட் அவுட் அடிச்சு அவருக்கு வந்து மாலை போடுவோம், இல்லைனா பால் அபிஷேகம் பண்ணுவோம். ஸோ சில விஷயம்னு சொல்றதை விட பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ரசிகர்களுக்காக பண்றதுல நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அவரோட ரசிகர் வந்து ஒரு அழகான ஒரு செயலை வந்து செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மெல்லாம் வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து யோசிப்போம். ஆனால் இவருக்கு எப்படி அந்த தாட் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம ரஜினி சாரோட படம் வந்து இப்போ ரீசெண்டாக கூலி மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மூவியில் இருக்கிற ஒரு லுக்காக வந்து எடுத்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அவரோட சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஃபேஸ் வந்து நம்ம விநாயகர் ஃபேஸ் தாங்க, ஆனால் அவரோட ஸ்டைலு, அவர் வந்து எப்படி வந்து அந்த சீனில் இருப்பாரோ ஸோ அப்படியே வந்து ஒரு விநாயகர் வடிவத்தில் வந்து அமைச்சு அதோட கலர்ஃபுல்லோடு வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கோ சரி கேட்கறதுக்கோ சரி அவ்வளோ அழகா இருக்குங்க. ஸோ இப்படி ஒரு செயலை எப்படிப்பா உனக்கு செய்ய தோணுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த சிலையை பார்க்கும்போது அவ்வளோ அழகா வந்து இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு தலைவரோட ரசிகர் ஃபேனா நீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. இந்த ரசிகர் வந்து எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடுமலை ஒரு ஊரில் இருந்து தாங்க இந்த ரசிகர் வந்து இப்படி ஒரு செயலை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. அதுவும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இப்படி ஒரு செயலை எப்படிப்பா உனக்கு செய்ய தோணுச்சு. விநாயகரை வந்து செய்வாங்க, ஆனால் பல விதமாக செய்வாங்க. 3 முகங்கள் இருக்கிற மாதிரி செய்வாங்க, 100 முகங்கள் இருக்கிற மாதிரி கூட செய்ய முடியும். அவர் வந்து எவ்வளோ ஸ்டைலாக எவ்வளோ மாஸாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி கூலி படத்தில் ஒரு லுக்கில் இருந்து அவரோட லுக்கை அப்படியே வந்து வடிவமைச்சிருக்காரு அப்படின்னும் போது ரொம்பவே ஆச்சரியமாக தாங்க இருக்கு. ஸோ இவர் செஞ்ச செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரண்ட் ரூட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.